என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, சிந்தித்து பாருங்கள். இதே கதையை சைனாவில் வச்சிருக்கேன். சீனான்னு சொல்றோம்ல, சீன நாடு, கம்யூனிஸ்ட் நாடு. அங்கே பாடப்புத்தகத்தில் 1வது 2வது வச்சிருக்கேன் இதே கதையை. அங்கேயும் ஒரு பாட்டி வடை சொல்றான், அங்கேயும் ஒரு காக்கா வருது. இங்கே மாதிரி திருட சொல்லி வைக்கல அவன் பாடப்புத்தகத்தில். கதை எப்படி வச்சிருக்கான் பாருங்க. பாட்டி வடை சொல்றா, காக்கா போய் பாட்டிக்கிட்ட பேசுது. பாட்டி வடை இருந்தா தர்றியா, பசிக்குதுன்னு கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாட்டி சொல்றா, ஓம் பசி புரியுது, நான் என்ன செய்ய, மழை பெஞ்சிருச்சு, விறகெல்லாம் ஈரமா போச்சு, அடுப்பு பற்ற வைக்க முடியல, வடை சுட முடியலன்னா கிளவி. உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற கூட்டில் ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு, நான் கொண்டாந்துறேன்னு விறகு கொண்டாந்து கொடுக்குது. உழைக்க சொல்லி கொடுக்குறேன். உழைப்புக்கு அடுத்து ஊதியம் வேணும்ல. பாட்டிக்கிட்ட சத்தமா கேட்குது அந்த காக்கா, பாட்டி விறகு கொடுத்துட்டேன், சீக்கிரம் அடுப்பு பற்ற வச்சு வடையை சுட்டு கொடு. அவளும் மெல்ல மெல்ல சுட்டு ஒரு வடையை கொடுத்தா. வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்காந்துச்சு. சோதனைக்குனால அங்கே ஒரு நரி வருது. ஆனா அந்த காக்கா ஏமாறல. ஏன் தெரியுமா? அது இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கான்னா வாய பிளந்திருக்கும். அது சைனா காக்கா. வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது. யோசிச்சு பாருங்க, அது பாடமா இது பாடமானு? எது மாணவர்களுக்கு சரி, எது சரியா இருக்கும்?